தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா லாஸ்ட் வீக் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்றியா கேர்லின் அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் ஹெசிடன்ட்டா தான் இருந்தேன். பட் ஸ்டில் அக்கா என்னைய பூஸ்ட் அப் பண்ணாலும் சரிக்கான்னு நான் சொன்னேன். அப்ப அன்னில இருந்து நான் ஆண்டவர் கிட்ட ஒரு கேட்டுறது என்ன பேசுறதுன்னாலும் ஒரு ஒரு காரியத்த வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அப்போ அதுக்கு நான் ஆண்டவர் கிட்ட திரும்பவும் நான் கேட்கிறேன். இதுதான் நான் இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்குமே தெரியுமே ஆண்டவரே. இதுல நான் புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? எவ்ரி கிறிஸ்டியன் நோ திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது, எனக்கு அத திரும்ப திரும்ப ஆண்டவர் வந்து உறுதிப்பாடு குடுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த காரியத்த தான் நீ பேசப் போற, அப்படி பேசணும் அப்படின்ட்டுன்னு. சோ ஐ அம் பிரிட்டி ஷூர் இது வந்து உங்கள யாருக்கோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்றாரு. இது நம்ம எல்லாருக்காகவும் இருக்கும். கர்த்தர் இந்த காரியத்த திரும்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அத திரும்ப நினைவூட்ட ஆண்டவரு விரும்புறாரு அப்படின்றது வந்து திட்டம் தெளிவா அத உறுதியா என்னால சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன திரும்ப திரும்ப இந்த காரியத்த குறிச்சு எம்பசைஸ் பண்ணபடியினால. அ அப்படி என்ன ஆண்டவர் உங்க கூட பேச சொன்னாரு? என்ன என் கூட இடைப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ த பெர்சிஸ்டென்ட் லவ் ஆஃப் காட். இதுக்கு ஆண்டவர் எனக்கு குடுத்த டாபிக் இதுதான். தேவனுடைய அன்பு. வெறும் அன்புன்னு சொல்ல முடியாது. ஒரு விடாத அன்பு. விடாமுயற்சி பெர்சிஸ்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்ட்டான தமிழ் வேர்ட் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. விடாத அதான் விட்டு குடுக்காத அன்பு இல்ல விடாமுயற்சியோடு செய்ற ஒரு அன்பு. அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேல காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஆதாரமா நான் என்ன வசனம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு நம்ப பைபிள்ல நெறைய வசனங்கள் வந்து ஆண்டோட அன்ப வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்கும். நெறைய வசனங்கள் இருக்குது ஆண்டோட அன்ப. பட் இந்த பர்ட்டிகுலர் புக் தான் எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டாரு என்கிட்ட பேச சொன்ன காரியம். இந்த பர்ட்டிகுலர் புக் இது ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரின்னே நம்ம சொல்லலாம். யூசுவலா லவ் ஸ்டோரி, லவ் சாங்ஸ்ன்னு எல்லாருமே சாங் ஆஃப் சாலமன்க்கு போவோம். பட் இந்த புக்ல பாத்தீங்கன்னா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மள நேசிக்கிறாரு. ஒரு கணவனுக்கும் அதிகமா நம்மள நேசிக்கத்தக்கதான ஒரு அன்ப வந்து இந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு மெடிடேஷனுக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ஹோசியா 11ஆம் அதிகாரம். ஹோசியாவோட காரியங்கள குறிச்சு உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பு குறிச்சு நான் உங்க கூட பேச விரும்புகிறேன். எல்லாருக்கும் ஹோசியாவ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம படிச்சிருந்திருப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒரு அவுட்லைன் நான் குடுக்க விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோசியா வந்து அந்த காலத்துல இருந்த ஒன் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ். இஸ்ரேல்ல உள்ள ஒரு ப்ராஃபிட்ஸ். அப்ப ஆண்டவர் வந்து ஹோசியாவ என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்த பாகால்கள வெளிப்படுத்தி, மத்த காரியங்கள பண்ணி ஆண்டவர வந்து விட்டுடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப விடும்போது அந்த சின் பண்ணும்போது, பாவம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப துக்கமா இருக்காரு. ஆனா அவர் அவர்கள நேசிக்கிறபடியால அவர்கள விடவும் முடியல. ஆண்டவரால இஸ்ரவேல் ஜனங்கள நீங்க வேண்டான்னு விடவும் முடியல. காரணம் அந்த அன்பின் நிமித்தமாக. அப்ப ஹோசியாவ கூப்பிட்டு என்ன பண்றாரு, ஒரு அடல்டரஸ் வுமன கல்யாணம் பண்ண சொல்றாரு. அதாவது விபச்சாரம் பண்ற ஒரு ஒரு பெண்ண வந்து சோரம் போன ஒரு ஸ்திரிய வந்து ஆண்டவரு ஹோசியாவ கல்யாணம் பண்ண சொல்றாரு. கோமேர்ன்ற ஸ்திரீ. அவள கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் அவ என்ன பண்ணல, அவ ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கல. திரும்ப திரும்ப அந்த பாவத்துல போய் போய் விழுந்தா. அந்த காரியத்த காட்டும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி திரும்ப திரும்ப பாவத்துல போனாலும் ஆண்டவர் எப்படி திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போனாரோ, அதே மாதிரி ஓசியாவும் திரும்ப திரும்ப அந்த கோமெர ஏற்றுக்கொண்டார். இந்த இந்த விஷயம் தான் நம்ம பார்ப்போம். அதுல பர்ட்டிகுலரா இன்னைக்கு நான் உங்க கூட பேச எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ஓசியா 11ஆம் அதிகாரம். இந்த பேசேஜ்ல ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு 5 தலைப்பின் கீழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பேசேஜ் ரொம்ப லவ்வபிள் பேசேஜ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் காரியம் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, லவ் ஆஃப் காட் இஸ் அ இன்எக்ஸ்டிங்கிஷபிள் இன் இட்ஸ் ஃப்ளேம் ஆஃப் அஃபெக்ஷன். இன்எக்ஸ்டிங்கிஷபிள். இன்எக்ஸ்டிங்கிஷபிள்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அழிக்கவே முடியாத. நம்ம என்னாதான் பண்ணாலும், அந்த அன்ப வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. அததான் சொல்றேன். இன் இட்ஸ் ஃப்ளேம் ஆஃப் அஃபெக்ஷன். அதாவது பாசத்துல அந்த நெருப்பு எரியுதுன்னா, நீங்க என்னதான் தண்ணி ஊத்துனாலும், அந்த அன்ப வந்து என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் அவருடைய அன்பு எப்படின்னா இன்எக்ஸ்டிங்கிஷபிள். அதாவது அழிக்க முடியாத அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹோசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எப்போ அந்த நேசம் இளையவனா இருந்த போதிலே என்ன பண்ணிருக்காரு ஆண்டவரு நேசிச்சிருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒண்ணுமே இல்லாம இளையவனா நம்ம பிறக்கறதுக்கு முன்னாடி கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு நம்மள அவ்வளவு நேசிச்சிருக்காரு. ஆண்டவர் இப்படி சொல்லல. எகிப்துல வந்து அற்புதமான ஜனங்களா இஸ்ரவேல் இருந்தபடியினால், இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல சாமர்த்தியமா இருந்தபடியினால், அன்புள்ளவர்களா இருந்தபடியினால, அறிவாளியா இருந்தபடியினால்
நான் அவர்களை நேசித்தேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல. இன்ஃபாக்ட் வந்து எப்படின்னா, தே லிவ்ட் எ லைஃப் ஃபர்கெட்டிங் காட். ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போதிலும், கர்த்தர் அவர்களை மீட்டுக் கொண்டார். அவர்களை ரட்சித்தார். ஏன் ரட்சித்தாரு அப்படின்னு கேட்டனா, அவர்களுடைய நீதி நிமித்தமோ, இல்ல அவர்களுடைய நியாயத்தின் நிமித்தமோ இல்ல. அவர்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் மாத்திரம் தாங்க. வேற ஒரு ரீசனுமே கிடையாது. ஒன்லி ரீசன் அந்த அன்பு. அந்த பேசிக் வந்து அன்பு. அது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான். ஒருவேளை நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, இல்ல ஆண்டு அறியாதவங்கள விட நம்ம நல்லா இருக்கலாம். நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். இல்ல பினான்சியலி, இல்ல மத்த காரியங்கள்ல நம்ம பிளெஸ்டா இருக்கலாம். பட் ஒரு நாளும் வந்து நம்ம நல்லவங்களா இருந்தனால, நான் நல்லவனா இருந்தனால என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம ஒரு நாளும் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. நம்மளுடைய செய்கைகளுக்கு தக்கதா நம்மளுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இன்னைக்கு நம்ம ஜீவனோடே கூட இருக்க முடியாது. ஆனா அவருடைய பெரிதான கிருபை நிமித்தம், அவர் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு அன்புனா, அத அழிக்கவே முடியாதாங்க. உன்னத பாட்டு 8:7ல என்ன போட்டிருக்குன்னா, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench love. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பை அவிக்கி quench பண்ணி போட முடியாத அளவுக்கு இன்எக்ஸ்டிங்விஷியபிள் அன்புள்ளவராக ஆண்டவர் நம்மளுக்காக இருக்காரு. ஏன் அவர் நம்மள மீட்டுக் கொண்ட ஒரே காரணம் பிகாஸ் ஐ லவ்ட் ஹிம். அதாவது இஸ்ரவேலை நான் நேசித்தபடியினால. பிகாஸ் நம்ம எவ்வளவோ பாவம் பண்றோம். எத்தனையோ திரும்ப திரும்ப தப்பு பண்றோம். எவ்வளவு செய்த போதிலும் நம்மள வேண்டான்னு நம்மள தூக்கி போடாம நம்மள இன்னொரு வச்சிருக்காருன்னா, அதுக்கு ஒரே காரணம் அவருடைய அன்பு. அந்த அன்ப நம்ம ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம மறந்திருந்திருக்கலாம். அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள நம்ம செய்யாம இருந்திருக்கலாம். அவரோடு வச்சிருக்க உறவுல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஏற்படுத்திருக்கலாம். பட் இன்னைக்கு காட் கால்ஸ் அஸ். அந்த இன்எக்ஸ்டிங்விஷபிள் அந்த லவ்வ வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்ம திரும்பவும் நம்ம புதுப்பிச்சுக்கலாம். ஆண்டவர் காட்டுற அந்த அன்புக்கு நம்ம ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு நம்ம பண்ணுவோம். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மள ரட்சித்தாரு. பிகாஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் வி ஆர் பெஸ்ட். நம்ம நல்லவங்க, நம்ம நீதிமான்கள்ன்றதுனால கர்த்தர் நம்மள ரட்சிக்கல. தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவர் நம்மள ரட்சிச்சிருக்காரு. யோவான் 3:16ல இதுதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவா எல்லாத்தையும் தன் ஜீவனையா கொடுக்கும்படிக்கு அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்ப வந்து எத கொண்டு வந்து நாம எக்ஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாது. அழிக்கவே முடியாது. முடியாது. 2வது காரியம். 2வது அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்எக்ஸாஸ்டிபிள் இன் இட்ஸ் ஃப்ளோ ஆஃப் சப்ளை. இன்எக்ஸாஸ்டிபிள் அப்படின்றதுக்கு வார்த்தை என்ன சொல்லலாம்னா, வற்றாத. எவ்வளவுதான் அள்ளி அள்ளி அவர் கொடுத்தாலும் ஒருபோதும் அது என்னது? வற்றாத அன்பு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்எக்ஸ்டிங்விஷபிள் லவ். 2வது நம்ம பார்க்கிறது இன்எக்ஸாஸ்டிபிள் லவ். வற்றாத அன்பு. அதுல வந்து ஓசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இங்க பாருங்க நம்மளுக்கு இத படிக்கும்போதுக்கும் நெறைய வாட்டி நம்மளுக்கு கோவம் வரும். என்ன ஜனங்க எவ்ளோ ஆண்டவர் இவங்களுக்கு செய்றாங்க. ஆனா திரும்ப திரும்ப எவ்ளோ அற்புதங்களை இவங்க பார்த்திருக்காங்க. ஆனா திரும்ப திரும்ப பாகால்களுக்கும், அஸ்வாத்துகளுக்கும் இந்த மாரி வேற விக்கிரகம் பின்னாடி இவங்க போறாங்களே. என்ன ஜனங்க இது நம்மளுக்கு கோவம் வரும். ஆனா ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அத விட மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையிலயும் பார்க்காத அற்புதங்கள் கிடையாது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யாத நன்மைகள் கிடையாது. ஒருவேளை நம்ம விக்கிரகங்கள் பின்னாடியே போகாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் துக்கப்படுத்துகிற அநேக காரியங்கள நம்மள அதிகத்தனம் செய்து கொண்டு தான் இருக்கோம். விக்கிரகங்கன்றது வந்து வெறும் அந்த விக்கிரகம் சிலைகள் மாத்திரம் தான் விக்கிரகம் கிடையாது. ஆண்டவருக்கு மேல நம்ம எதெல்லாம் வச்சிருக்கோமோ, நம்ம காடுக்கு மேல எதெல்லாம் நம்ம லைஃப்ல பிரையாரிடைஸ் பண்ணி வச்சிருக்கோமோ, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு விக்கிரகம் தான். அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? பாகால்கள் பின்னாடி போறாங்க, இது பண்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போதும் 3ஆம் வசனத்துல நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். அப்ப கைப்பிடித்து அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆ நடத்தி செல்றாரு. எப்போ நம்ம கைப்பிடித்து நடத்தி செல்வோம் ஒரு குழந்தைய. ஒரு குழந்தையா இருக்கும்போது, அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாகி அதான் அந்த 1 வயசு, அந்த 1 1/2 வயசுல வந்து அதுக்கு நம்ம சொல்லிக் குடுப்போம் நடக்க. அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக் குடுப்போமா? கிடையாது. பட் ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பேரண்ட்ட போல லைக் டாட்லருக்கு எப்படி நடக்க சொல்லி தர்றோமோ, அது மாரி நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள என்ன பண்றாரு, அதாவது எப்ப செய்றாருன்னா, நம்ம வந்து தப்பு பண்றோம்னு தெரிஞ்சும், இந்த பாகால்கள் பின்னாடி நம்ம போறோம்னு தெரிஞ்சும், அப்படி தப்பு பண்றோம்னு தெரிஞ்சு எந்த தெய்வம் நம்மள வந்து இந்த மாரி நம்மள கரம் பிடித்து நம்ம நடத்தி செல்லும். நம்மளுக்கு ஆயுசு
முழுக்க ஒரு பெற்றோர்கள்லாம் கூட அந்த பிள்ளைங்க நடக்க கத்துக்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்லி தருவோம். அவ்வளவுதான். அது ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்ப் அதுங்களுக்கு தேவை கிடையாது. நம்ம சொல்லி தரதும் கிடையாது, விட்டுடுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு நாள் அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக, அந்த அத அழிக்க முடியாத அந்த வற்றாத அன்ப நம்மளுக்கு ஊற்றி, ஊற்றி, ஊற்றி நம்மளுக்கு நடக்க என்ன பண்றாரு ஆண்டவர்? லைக் எ பேரண்ட், லைக் எ ஃபாதர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இந்த ஹோசியா புக்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ஃபுல்லா ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு ஹஸ்பண்ட் எப்படி கேர் பண்றாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பர்ட்டிகுலர் ஸ்பேஸ்ல இது ஒரு ஹஸ்பண்டா மாத்திரம் இல்லாம, இட் ஆல்சோ டிபிக்ட்ஸ் அ ஃபாதர். ஒரு தகப்பன் எப்படி நடக்க சொல்லி தருவாரோ, அதுபோல அந்த அளவுக்கு நடக்க ஆண்டவர் வந்து சொல்லி தராரு. அ அ நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரைட் ஃப்ரம் த பிகினிங், ரைட் ஃப்ரம் த மேன் வாஸ் பார்ன், மேன் வாஸ் கிரியேட்டட். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் த பிகினிங் வாஸ் நெவர் பேஸ்ட் ஆன் லா. ஒரு நாள் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் வந்து லா வச்சு அவர் ஹி டிட்ன்ட் மேக், பட் ஆன் ரிடெம்ப்டிவ் கிரேஸ். ரிடெம்ப்டிவ் கிரேஸ். நம்ம அநேக தரம் நம்ம யோசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் நம்ம வந்து ஒரு அன்புள்ளவரா நம்பள மேலோட்டமா பார்க்கும்போது, அவர் தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அன்புள்ள தெய்வமா தெரியும். பிதாவ பார்க்கும்போது, காட பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு எரிச்சலுள்ள தெய்வம், ஒரு நீதியுள்ள தெய்வம் அப்படின்ற ஒரு தாட் தான் நெறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வரும். பட் உண்மை என்னன்னு ஒரு அன்புள்ள ஒரு தேவன். நெறைய டைம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா டக்குனு நம்ம மனசுல வர்றது லவ் அப்படின்றது வரும். பட் எத்தன பேருக்கு காட் அப்படின்னு சொல்லும்போது லவ்ன்னு வர்றது வந்து தெரியல. பட் ஈக்குவலி காட் வந்து அந்த அளவுக்கு அன்பு நிறைந்த தெய்வம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மென்ட், ஏதோ ஒரு தப்புனா கூட அது ஒரு உதாரணத்துக்கு இந்த பிற மதத்தினர் எடுத்துக்கோங்களேன். ஐயோ கடவுளே! என் குழந்தைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்த தர? எனக்கு குடுத்தா கூட நான் தாங்கிக்குவேன். ஒரு சாதாரண உடம்பு சரியில்லாத விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன். ஐயோ! என் பிள்ளைக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? அந்த உடம்பு சரியில்லாதது எனக்கு வந்தா நான் தாங்கிக்குவேனே அப்படின்னு. ஏன்னா ஒரு தாயால வந்து தான் புள்ள கஷ்டப்படுறத வந்து ஒரு தாயாலயோ, ஒரு தகப்பனாலயோ தான் புள்ள கஷ்டப்படுறத வந்து பார்க்கவே முடியாது. அதுக்கு நம்ம அத விட பல மடங்கு அனுபவிக்கணும்னா கூட நம்ம அனுபவிச்சுக்க முடியும். ஆனா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது. அதேதான் சேம் திங் வித் காட். அவரால வந்து மேபி அந்த கஷ்டத்த அவர் அனுபவிக்கனா கூட அவரால பண்ண முடியும். ஆனா அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுகள நம்மளுக்காக வந்து சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுக்கணும்னா, அது ஒரு பெரிய விஷயம். இப்ப ஜஸ்ட் ஒரு பனிஷ்மென்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஒரு மோசமான ஒரு கண்ட்ரில இருக்கோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹிட்லர் மாரி அந்த மாதிரி டிக்டேட்டர்ஷிப் ஒரு கவர்மெண்ட்ல இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது, எய்தர் நீ வந்து உன் உயிர குடுக்கணும், இல்ல உன் பிள்ளையோட உயிர குடுக்கணும்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு? என் பிள்ளைய வுட்டுருங்க. என் உயிர கூட நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா என்னைய நான் நேசிக்கிறத காட்டிலும் என் என் பிள்ளை எல்லாருமே அப்படிதான். என் பிள்ளைய நான் நேசிக்கிறது அதிகமா இருக்கும். அதே போல இதயம் தான் நம்ம பிதாவுக்கும் இருக்கும். அவர் வந்து என்ன சொல்றது? அவரு நம்மளுக்காக மரித்தத காட்ட அவரு குமாரனை கொடுக்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஒரு கொடிய விஷயம். ஆனா அதையே அப்படிப்பட்ட அந்த குமாரனையே எடுத்து குடுத்திருக்காருன்னா, உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவர் அப்படி என்ன பார்த்தாருன்னு தெரியல. தன்னுடைய குமாரனையே குடுக்கும்படியாக. அப்ப அவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த தெய்வம் எவ்வளவு தான் கொடுத்தாலும் கொடுக்க அவருடைய அன்பு ஒருபோதும் வற்றாத அன்பு. நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யறது வந்து வேற விஷயம். நம்மளுக்கு துரோகம் பண்ணவனுக்கு நம்ம திரும்ப திரும்ப செய்வோமா? ஆனா அதேதான் நம்ம திரும்ப திரும்ப துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப அவர் நம்மளுக்கு அவருடைய அன்ப ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வற்றாத அன்புள்ள ஒரு தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வம். அடுத்து இந்த காரியத்த நம்ம படிக்கணும்னா நம்ம ரோமன்ஸ் அவருடைய அன்பு குறிச்சு அது எப்படி அது நம்மள பாதிக்குது, அது எந்த அளவுக்கு நம்மள தாக்கிருக்கு அப்படின்றது வந்து ரோமன்ஸ் 8:32-37 நீங்க டைம் கிடைக்கும்போது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவின் அன்ப குறிச்சு நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கு எல்லாம் இவ்ளோ ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காரு. நான் இவ்ளோ துரோகம் பண்ணியிருக்கேன். எனக்கு செய்றாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் பிரைம் ரீசன் ஒண்ணே ஒண்ணு இஸ் இன்எக்ஸ்டிங்விஷபிள் லவ் ஆஃப் காட் பார்த்தோம். அடுத்தது இன்எக்ஸாஸ்டிபிள் அதாவது வற்றாத தேவனுடைய அன்ப குறிச்சு நம்ம பார்த்தோம். 3வது இன்செப்பரபிள் இன் இட்ஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஹோல்டிங். இன்செப்பரபிள் அதாவது பிரிக்க முடியாத, இல்ல பிரிக்க கூடாத ஒரு அன்பு தேவனுக்கு நம் மீது இருக்குது. என்னது? இன்செப்பரபிள் லவ் இன் இட்ஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஹோல்டிங் சொல்லலாம். நம்மள பிரிக்க கூடாத காரியங்கள். அத நம்ம படிக்கும்படியாக ஹோசியா 4வது வசனத்துல உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால், அன்பின் கார்ட்ஸ் ஆஃப் லவ். கார்ட்ஸ் ஆஃப் லவ்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள கட்டி இழுக்கிறாரு. which cannot be separated. No man can separate it or no devil can separate. யாருமே நம்மள பிரிக்க முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பின் கயிறுகளால ஆண்டவர் நம்மள கட்டுகிறாரு. எப்போ நீ பாகால்கள் பின்னாடி போகும்போதும், நீ தவறான காரியங்கள போகும்போதும், அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் செய்யும் போதும், அவரை துக்கப்படுத்தும் போதும், அவரை மறந்து உன்னுடைய சுய இஷ்டத்தின்படி நீ வாழ்கிற போதும், அவர் உங்களை என்ன பண்றாரா? வித் இஸ் இன்செப்பரபிள் லவ், அன்பின் கயிறுகளால கூட நம்ம என்ன பண்றாரு? கட்டுகிறாரு. நம்ம கழுத்தின் மேல் இந்த நுகத்தடியை என்ன பண்றாரு? நீ போய் தப்பு பண்ணிட்டு எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு வருவ. ஆனா அந்த பாரத்தை எடுத்து உன்னுடைய கழுத்துல இருக்க நுகத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்து போடுறாரு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம காட் அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில் காட். எப்படின்னா, காட் நெவர் ஃபோர்ஸஸ் எனிஒன். அவர் ஒருபோதும் ஒருவரையும் என்ன பண்ண போறதில்ல? கட்டாயப்படுத்துவதே கிடையாது. அவர் போடுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அன்பின் கயிறு மாத்திரம் தான். அந்த கன்பின் கயிறுக்கு மாட்டாதவங்க யாருமே என்ன பண்ண முடியாது? இருக்கவே முடியாது. அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? என்ன பண்றாரு அப்படின்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 3:20 சொன்னது போல, இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். நீ கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. நம்ம கதவை தொறக்கலன்னா he won't break through the door and come in. நம்ம கதவை உடைச்சுக்கிட்டு இல்ல நான் இதயத்துக்குள்ள வந்தே தீருவேன். நோ, நெவர். ஆனா வாசல்ல இருந்து தட்டி கொண்டிருக்காரு. நம்ம அதை எத்தனையோ முறை நம்மளுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கும். பட் இஃப் யூ டோன்ட் ஓப்பன் he won't break through in. அதனால அவருடைய அழைப்பு வந்து என்ன சொல்றது? அந்த அழைப்ப நம்ம எத்தனை வாட்டி நிர்விசாரமா விட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரியும் தொறக்கலாம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தொறக்கலாம். என்ன ஆயிட போகுது? நம்ம இஷ்டத்தின்படி வாழ்ந்துட்டு தொறக்கலாம். கிடையாது. நாட்கள் மிகவும் கம்மியா இருக்கு. இந்த அன்பு இப்ப நம்ம கிடைக்கும்போது அந்த அன்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? நிச்சயமாக பெற்று கொள்ளணும். அழைப்பானது மிகவும் ஒரு வலிமையான வெரி பவர்ஃபுல் இந்த அன்போடு ஆண்டு நம்மள அழைக்கும் போது நம்முடைய இதயத்தின் கதவுகளை திறந்து அவரோட சமூகத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஒரு முறை நெப்போலியன் வந்து சொன்னாரா இந்த மாதிரி இந்த கிரேட் அலெக்சாண்டரை குறிச்சு. கிரேட் அலெக்சாண்டர் அவருடைய ராஜ்யத்தை எதால கட்டுனாராம்? அதிகாரத்தினால கட்டுனாராம். அலெக்சாண்டர் அவ்வளவு ஒரு மகா பெரிய ஒரு எம்பரரா இருந்தார் அலெக்சாண்டர். அவருடைய ராஜ்யம் முழுவதுக்கும் அத்தனை அதிகாரத்தினால அலெக்சாண்டர் கட்டினாராம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள் இன்னும் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. நீங்க நான் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக நிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு அதிகாரத்தையும் நம்ம மேல செலுத்தல. அவர் போட்டதெல்லாம் என்னது? வெறும் அன்பு மட்டும்தான். அன்பினால அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறபடியினால இன்னைக்கு அநேக பேர் அந்த 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 அன்பின் நிமித்தமாக அவரோடு கூட இணைஞ்சிருக்காங்க. சோ அந்த அன்பு வந்து மிகவும் வந்து ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். சோ அந்த அன்பு கிடைக்கும்போது அந்த அன்பை நம்ம வந்து புறமே தள்ளாம, அத நிர்விசாரம் பண்ணாம, அத அசட்டை பண்ணாம, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட நம்ம கொடுக்கும் பொழுது, கர்த்தர் வந்து நம்மள எப்படி அந்த இன்செப்பரபிள் லவ், இன்செப்பரபிள் இன் இட்ஸ் ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஹோல்டிங், பிரிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஒட்டுனது போல அப்படி பிரிக்காத ஒரு அன்புனால கூட ஆண்டவர் வந்து நம்மள கட்டி வச்சிருக்க அந்த அன்பின் கயிறுகளால நம்மள கட்டி வச்சிருக்காரு. அடுத்தது இன்ஸ்டன்ட் இன் இட்ஸ் ரெடினஸ் ஆஃப் ஹெல்ப். இன்ஸ்டன்ட் என்ன சொல்றது? என்ன உடனடியாக நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. அது இன்ஸ்டன்டா உங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அப்ப இன்ஸ்டன்டா அந்த ஹெல்ப் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்எக்ஸ்டிங்விஷபிள் லவ், அழியாதது. இன்எக்ஸாஸ்டிபிள், வற்றாதது. 3வது நம்ம பார்த்தது இன்செப்பரபிள், பிரிக்க முடியாதது. 4வது இன்ஸ்டன்ட் லவ், உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு. அது 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாளர் நிர்மூலமாக்கி அவர்களை பட்சிக்கும் என்று அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. அப்போ இங்க நீங்க பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? they are running towards Egypt. எகிப்துக்கு ஓடி போறாங்க. அவங்கதான் எனிமின்னு அவங்க தெரியல. அப்புறம் ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எங்க ஓடுறாங்க? அசீரியாக்கு ஓடுறாங்க. ஒரு பேட் டைம், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற இடத்துல நம்ம அநேக நேரத்துல கர்த்தரை மறந்து எங்க போறோம்? எகிப்துக்கு ஓடுறோம்.
அசிரியாக்கு ஓடுறோம். அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஆனா நம்மளுக்கு உதவி வரக்கூடிய கண்மல வந்து ஒருத்தர் இருக்கான்றத நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். அநேக நேரத்துல இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவர் அவர விட வேற யாருமே கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம அவர்கிட்ட போகாம நம்ம மத்தவங்க கிட்ட போம்போது, அது கண்டிப்பா என்ன பண்ணும் அவங்களுக்கு ஒரு வருத்தத்த கண்டிப்பா உண்டாக்கும். ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி விமனா இருக்கோம். நம்மளுக்கு ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது. உங்களுக்கு ஒரு சாரியோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னும்போது நீங்க உங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு பக்கத்து வீட்ல இருக்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் அது நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வைராக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. நம்மளுடைய தேவன் இருக்காரு. அவர விட்டுட்டு நம்ம மத்தவங்க கிட்ட ஓடி போம்போது, அந்த இடத்துலயே நம்ம ஒரு விபச்சாரம் பண்றதுக்கு தான் அது சமமா இருக்கு. நம்ம தேவனுக்குரிய பொசிஷன நம்ம தேவனுக்கு நம்ம கொடுத்தே தீரணும். சோ, அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து இஸ்ரேல் வந்து எகிப்துக்கு ஓடுறாங்க. அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஓகே இது எகிப்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இல்லன்ட்டு அடுத்து அசிரியாக்கு ஓடுறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன த ஹோப் ஆஃப் ஃபைண்டிங் டெலிவரன்ஸஸ் ஃப்ரம் அ ஈஜிப்ட் வந்து டெஃபினட்டா வில் ஃபெயில். நம்ம மத்தவங்க கிட்ட நம்மளுக்கு உதவிய தேடி போனோம்னா டெஃபினட்டா அந்த ஹோப் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகும். அடுத்தது மாறுபாடு குறிச்சு நம்ம பார்க்கிறோம். 6ஆம் 7ஆம் வசனத்துல மாறுபாட குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஒரு அடங்காத ஒரு கிடாரியின் குணமா இருக்கு. ஒரு ஆட்ட ஒரு கிடாரிய வந்து நீங்க போட்டு அத கட்டி நீங்க வண்டியில ஏத்தணும் அப்படின்னு நீங்க அத நீங்க முன்னாடி ஃபார்வர்டா நீங்க புஷ் பண்ணும்போது என்ன பண்ணும்? இட் வில் டேக் இட் ஸ்டெப் பேக்வர்ட். நீங்க எவ்வளவுக்கு ஃபார்வர்டா நீங்க போகும்ன்னு தள்ளினாலும் அது என்ன பண்ணும்? அப்படியே பின்னாடி புஷ் பண்ணிட்டு பின்னாடி வரும். நம்மளுடைய எத்தன பேருடைய வாழ்க்கையில நம்ம முன்னாடி முன்னாடி போகணும்னு நினைக்கும்போது கூட நம்ம ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கி போறோம்ன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது. எல்லா சர்வீஸும் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ஆன்லைன் இது நம்ம சர்வீஸ் அட்டெண்ட் பண்றோம். எல்லாம் இருக்கும். பட் அந்த இன்டீரியரா நம்மளுடைய மனசுக்கு தெரியும். நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எந்த லெவல்ல இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்படி ஒருவேளை அந்த உறவு வந்து இன்னைக்கு சரியில்லாம இருந்துச்சுன்னா, அத நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? டெஃபினட்டா சரி பண்ணணும். உறவுகள வந்து நம்ப பார்க்கணும். அவருடைய சத்தத்த வந்து நம்ப அலட்சியம் பண்றோமா? அப்படின்றத நம்ப தேடி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சரி செய்வோம். கிறிஸ்துவின் அன்பு வந்து நம்மள அததான் நம்ம 2 கொரிந்தியர் 5:11 14ஆம் வசனத்த நீங்க வாசிச்சீங்கன்னா, பவுல் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். 2 கொரிந்தியர் 5:14ல கிறிஸ்துவின் அன்பு எங்களை நம்மளுக்கு நெருக்கி ஏவுகிறதா? நம்ம இதுக்கு நம்ம என்ன செய்றோம் பதிலுக்கு? அப்படின்ற காரியத்த வந்து நம்ப பார்க்கணும். அந்த இன்ஸ்டன்ட் இன் இட்ஸ் ரெடினஸ் ஆஃப் ஹெல்ப் அப்படின்றது 4வது காரியம். கடைசியாக 5வது ஒரு காரியத்த சொல்ல விரும்புறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அன்பு எப்படின்னா, இந்த அன்பு வந்து நீங்க ஒரு தாய் கிட்ட கூட நீங்க பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். 5வதா இருக்கிற ஒரு காரியம். இங்கிலீஷ்ல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு வேர்ட் இருக்குது. இன்டிஃபேட்டிகபிள். அது எத்தன பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு தெரியாது. பழக்கத்துல வழக்கமா நம்ம சொல்லும்போது அந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இன்டிஃபேட்டிகபிள் அதாவது INDEFATIGABLE இன்டிஃபேட்டிகபிள். இன்டிஃபேட்டிகபிள் லவ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சளைக்காத அன்பு. கொஞ்சம் கூட சலிச்சு போகாது. எத்தன வாட்டி அவர் நம்ம துக்கப்படுத்தினாலும், எத்தன வாட்டி அவர குத்துனாலும், எத்தன வாட்டி அவர் முகத்த நம்ம காரி துப்புனாலும், எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும், அந்த அன்பு வந்து கொஞ்சம் கூட சளைச்சே போகாத ஒரு அன்பு. அந்த அன்பு உங்களால எப்படி நெனச்சு அந்த அந்த அன்ப என்னால இமேஜின் கூட ஒரு ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் என்னால இமேஜின் பண்ண முடியுது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே பெஸ்ட் லவ்ன்னு பார்த்தா தாயினோட லவ் தான். அந்த தாய் கூட திரும்ப திரும்ப நீங்க போய் அவள போய் குத்தும்போது, அவள கஷ்டப்படுத்தும்போது, அது ஒரு பாயிண்ட் வந்து அந்த தாய் கூட என்ன பண்ணிருவா, சலிச்சு போயிருவா. ச்சே இதுக்கு மேல இவள நம்பி பிரயோஜனம் கிடையாது. இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு தாய் கூட என்ன பண்ணிடுவா, ஷி வில் கிவ் அப் ஆன் அஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அம்மா ஏன்னா, ஐ டோன்ட் திங்க் எனி அதர் லவ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கிரேட்டர் தேன் அபார்ட் ஃப்ரம் காட்ஸ் லவ், எனி அதர் வேர்ல்ட் இன் த லவ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் மதர்ஸ் லவ். அப்படிப்பட்ட ஒரு மதரை, அப்படிப்பட்ட ஒரு தாயை அட் ஒன் பாயிண்ட் ஷி வில் கிவ் அப் ஆன் யூ. ஆனா நம்மளுடைய ஆண்டவர் ஒரு நாள் அந்த சளைக்காத அன்பு ஆண்டவர் நம்மளுக்குள்ள வச்சிருக்காரு. திஸ் இஸ் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஆந்த்ரோபோமோர்பிக் டெர்ம்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு டிவைன் நேச்சர் ஆனா இன் ஹியூமன் ஃபார்ம். இப்படி சலிக்காம செய்யக்கூடியது வந்து ஒரு டிவைன் நேச்சர் தான். பட் இட் வாஸ் அவைலபிள் டு அஸ் இன் அ ஹியூமன் ஃபார்ம். The Lord pours out his irrepressible love. Irrepressible love அப்படின்னா என்ன சொல்றது? அன்கன்ட்ரோலபிள் லவ். கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு லவ் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஊற்றுறாரு. இதுக்கு ஆதாரமாக ரொம்ப இந்த சாப்டர்ல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு வசனம் 8வது வசனம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்?
நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செவியோமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பாத்தீங்களா? எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த மாதிரி யாரு கேட்க முடியும் சொல்லுங்க? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நம் திருமணம் ஆண்டுக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன் நீங்க என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி. இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன், மனுஷனை உருவாக்கின தேவன், நம்ம மனுஷனுக்குள்ள 1000 பார்ட்ஸ உண்டாக்குனவரு, இயற்கையெல்லாம் உண்டாக்குனவரு. அப்பல்லாம் அவருக்கு வராத குழப்பம், எப்போ அவருக்கு வருதா? உன்னை எப்படி நான் விடப்போறேன்? உன்னால என்ன நீ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும்? உன்னை எப்படி நான் விடுவேன்? அப்படின்ட்டுன்னு ஆண்டவருடைய இதயத்தையே குழப்ப பண்ணுகிற ஒரு அன்புனா யோசிச்சு பாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு. வேதத்துல வேற எதுக்குமே அவர் குழம்பிட்டேன் நானு, குழம்பி போயிருக்கேன். இதுல நான் குழம்பி போயிருக்கேன்னு நம்ம படிக்க முடியாது. ஆனா நம்மள கைவிடுறதுக்கு அவருக்கு அவ்வளவு குழப்பமா இருக்காம். நம்ம அவ்ளோ இன்னும் நம்மளுடைய பாஷையில, நம்ம பாஷையில நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, நம்ம அவர அத்தன வாட்டி செருப்பால அடிச்சுமே அவருக்கு வந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணல, சலிக்கவே இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நாங்க என்ன பண்ணிருக்கோம்? வாட் டிட் வி டூ லார்ட்? உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்? எங்க மேல நீங்க இவ்வளவு அன்பா இருக்கீங்களே! எவ்ளோ பெரிய அன்பு. இந்த அன்பு வந்து வேற யாரு காட்ட முடியும்? இந்த அன்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம ஒரு வாட்டி ஒருத்தர ஒரு வாட்டி 2 வாட்டி கொஞ்சம் இறங்கி போவோம் ஒருத்தர்கிட்ட. ஆனா திரும்ப திரும்ப நம்ம கண்டிப்பா இறங்கி போகவே மாட்டோம். ஆனா நம்ம வந்து ஆனா ஆண்டவருடைய காரியத்துல நம்ம எத்தனை முறைகள், எத்தனை பாவங்கள், எத்தனை தவறுகள், எத்தனை முறை அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள நம்ம செய்த போதிலும் கூட, ஆண்டவர் நம்ம மேல சளைக்காத ஒரு அன்பு. சலிச்சு சீ போ மனுஷனா தான் அட சீ போ இதுக்கு மேல இல்லன்ற மாரி தூணு துப்பிட்டு போயிருவான். ஆனா ஆண்டவர் அப்ப கூட இல்லாம எப்பிராயீமே உன்னை எப்படி நான் இஸ்ரவேலே எப்படி நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி விட்டுட்டு இருக்க முடியும்? அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அன்பு நம்மளோட தேவனோட காட்டுற அந்த அன்பா தான் இருக்கும். அவரோட பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டோடைய அன்பும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய இன்கிராட்டிட்யூடையும் நம்ம வச்சோம்ன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அன்பு அதிகமா பண்ணும். காட்ஸ் லவ் weighs மச் மோர் தேன் அவர் இன்கிராட்டிட்யூட். அப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். நம்மளுடைய தெய்வத்தையே தெய்வமே நம்மள விடுறதுக்கு என்ன பண்றதுக்குள்ள அழுகுதான். நான் என்ன செய்வேன்? அவர் பரிசுத்த தெய்வம் உள்ளபடியால் அவரால அந்த பாவத்தையும் அக்செப்ட் பண்ண முடியல. சரி எனக்கு பாவம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அங்க நீ தேவையில்லன்னு அவரால உன்னை தூக்கியும் போட முடியாம அப்பேற்பட்ட அன்புங்க. இந்த அன்ப வந்து நம்ம எந்த அன்போட நம்ம கம்பேர் பண்ண முடியும்? எந்த அன்போட கம்பேர் பண்ண முடியும்? ஒரு தாயின் அன்போ, தகப்பனுடைய அன்போ, இல்ல ஒரு கணவருடைய அன்போ எல்லாவற்றிற்கும் இருக்கும். எத்தன வாட்டி கணவர்கள் நம்மள திரும்ப திரும்ப சேர்த்துக் கொள்வாங்க சொல்லுங்க? எவ்வளவு நல்ல கணவரா இருந்தாலும், அதுக்குன்னு நம்ம தவறு பண்ணா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. ஆனா நம்ம எல்லையே இல்லாம திரும்ப திரும்ப தவறு பண்ணும்போதும் கூட நம்மள வந்து ஆண்டவர் நம்மள புறமே தள்ளாம ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார்னா, இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு ஈக்குவலான ஒரு அன்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. சோ நம்ம வந்து நம்மளுடைய பனிஷ்மென்ட் வந்து என்னைக்கோ நம்மளோட சின்ஸ்க்கு வந்து என்னைக்கோ காட் வந்து பனிஷ் பண்ணியிருக்கணும். பட் த லவ் ஆஃப் லார்ட் ஹஸ் ரிஸ்ட்ரெயின்ட் அஸ் அது கொள்ளாதபடி அதெல்லாம் பண்ணிருக்கு. அதேதான் இஸ்ரவேலுடைய காலத்தையும் பாத்தீங்கன்னா, ஓகே நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாலும் பாவ மன்னிப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அததான் பண்ணாரு. சொல்லப்போனா இன்னும் இஸ்ரவேல் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையில பாதி கூட அவங்க என்ன பண்ணல வாங்கிக்கல. காரணம் இவருடைய அன்பு நிமித்தமாக. இயேசு ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக அவர்கள் இது பண்ணாங்க. இன்னொரு வாட்டி அந்த வசனத்த படிக்கிறேன் பாருங்க. எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அதமாய் அத்மாவை போல அத்மா இந்த செபோயிம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சோதம் குமராவோட சேர்ந்து அழிக்கப்பட்ட பட்டணங்கள். முற்றிலும் ஒண்ணுமே இல்லாம அழிக்கப்பட்ட பட்டணங்கள். அததான் சொல்றா. அந்த மாதிரி எப்படி நான் வந்து உன்னை அழிப்பேன் அப்படின்றாரு. 9வது வசனத்துல என் உக்கிரக கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனா இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். அவர் தேவனா இருக்கிறபடியினால், மனுஷன் அல்ல தேவனா இருக்கிறபடியினால, நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் பொறுத்துக்கிட்டு, நம்மளுக்காக திரும்ப அவர் கேட்கறதெல்லாம் என்கிட்ட வரமாட்டியா?
என்னுடைய அன்பை நீ புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு நேரம் செலவழிக்க மாட்டியா? அந்த இழந்து போன அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு. நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த உறவு இன்னும் எனக்கு ஆண்டவர் கூட இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. அவருடைய அன்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எவ்வளவு அதிகமாக பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த அன்பை இன்னைக்கு நம்ம வீணாக்குவோமா இல்ல. நம்மள போல பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. பரிதாபத்துக்குரிய நிலைமையில நம்ம அந்த 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 ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நம்ம பரிதாபத்துக்குரிய நிலையில நம்ம தள்ளப்பட்டிருப்போம். சோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வாட்டி நான் அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிருந்தேன். The love of God, the persistent love of God. முதலாவது it is inextinguishable in its flame of love. அதாவது அழிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது. இரண்டாவது inexhaustible in its flow of supply. அதாவது வற்றாத அன்பா இருக்கிறது. மூணாவது inseparable in its strength of holding. பிரிக்க முடியாதது பிரிக்க கூடாதபடியாக இருக்கிறது. நாலாவது இன்ஸ்டன்ட் இன் ரெடினஸ் ஆஃப் ஹெல்ப். அதாவது இம்மீடியட்டா உடனடியாக நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. கடைசியாக ஐந்தாவது இன்டெஃபேட்டிகபிள், சளைக்காத அன்பா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்படி கிருபை செய்வராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணி முடிச்சிடலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கூட ராஜா அப்பா உடைய பாத்திரமாகி என்னை கர்த்தர் உபயோகப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க கொடுத்த வசனங்களே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கள் இருபுறமும் கருப்புல பட்டாயமா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒருவேளை உங்களுடைய அன்பை விட்டு நாங்கள் பின்வாங்கி போயிருப்போமானால், ஆண்டவரே நாங்க பேக் ஸ்லைட் ஆயிருப்போமா ஆண்டவரே, இந்த தருணத்தில் தாமே மறுபடியும் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்க எத்தனையோ நாள் உதாசனப்படுத்தி இருக்கலாம், நிர்விசாரமா இருந்திருக்கலாம், உதாசனப்படுத்தி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், உதறி விட்டு இருக்கலாம். ஒரு விஷயம் கூட அடியங்களை நீ தயவாய் மன்னிப்பீராகப்பா. உங்களுடைய அன்பின் ஆளுங்களை நிரப்புங்கப்பா. இப்பேற்பட்ட அன்பை எங்களுக்கு காட்டுகிற தெய்வம் உண்மை போல வர யார் இருக்கக்கூடும் கர்த்தா. இத்தனை கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய அன்பினால் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ கேர்லின். நல்ல அருமையான செய்தியை நீங்க வழங்குனீங்க. எங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருந்து தேவனுடைய அன்பு குறித்து 5 பாயிண்ட் பேசுனீங்க. தேவனுடைய அன்பு அழிக்க முடியாத அன்பு. அடுத்தபடியாக தேவனுடைய அன்பு அது வற்றாத அன்பு. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு நம்ம விரோதமா நம்ம துரோகம் பண்ணாலும் அவருடைய வற்றாத அன்பு இம்மட்டும் நம்மளை தாங்கிறது. அடுத்தபடியாக 3வது ஒரு அன்பை குறித்து பார்த்தா பிரிக்கக்கூடாத அன்பு. தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி பிரிக்கக்கூடாத ஒரு அன்பு. அடுத்தபடி 4வது நம்ம பார்த்தா உடனடியாக கிடைக்கக்கூடிய அன்பு. நம்ம எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரத்தை நம்ம கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நம்ம எடுத்து வாசிட்டு அப்படி உடனடியாக கிடைக்கக்கூடிய அன்பு. அடுத்தபடியாக 5வது நம்ம பார்த்தோம் சளைக்காத அன்பு. சொன்னது கரெக்டான இது. நம்ம அன்பு தாய் கூட ஒரு பிள்ளை சொல்லும் போது ஒரு லிமிட் உண்டு. ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்பு ஒரு லிமிட்டே இல்லை, எல்லையே இல்லாத அன்பு. இந்த நாளில் அப்படி தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவன் அன்போடு சோதரிக்க இந்த நாளில் இந்த ஜெபத்துல கலந்து ஒவ்வொரு நம்ம ஒரு விஷயம் நாம சீர்தூக்கி பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்பு உறவு இந்த நாட்கள் நம்ம இடத்துல எப்படி காணப்படுகிறது. ஒருவேளை ஆதியில இருக்கிற அன்பை விட்டு நாம் சிறிது விலகி இருப்போம். ஆனால் இந்த நாளில் நம்ம ஒரு பொறுத்தரை பண்ணுவோம். திரும்பமாக அந்த ஆதி அன்பு நம்ம எப்படி ஆண்டோட அன்பு செலுத்துறோமோ அதே அன்புக்களாக இந்த நாளில் திரும்ப நம்ம கடந்து வருவோம். அப்படிப்பட்டதான கிருபை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை வழங்கினீங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை எடுத்து பயன்படுத்தாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்மா. அடுத்தபடியாக நம்ம இப்பொழுது ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்களாக நம்ம கடந்து செல்லலாம். இப்பொழுதும் நம்ம மத்தியில ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம மத்தியில் லீட் பண்றதுக்காக சிஸ்டர் ரோசி மார்ட்டின் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு ப்ரேயர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அவங்க ப்ரேயர் பாயிண்ட் சொல்லும் போது நம்ம யாருக்கும் வெயிட் பண்ணாதபடி ப்ரேயர் பாயிண்ட் சொன்ன உடனே ஜெபிக்கும்படி உங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போகட்டு சிஸ்டர் ரோசி. தேங்க்யூ அக்கா. இன்னைக்கு கூட நான் ஒரு 5 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சில பெண்களுக்காக வர்ற சில குறைபாடுகள், ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். முதலாவது என்னதுன்னா மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு. அது நிறைய நம்ம இந்தியாவில் நிறைய பெண்களுக்கு உண்டு. அதாவது பிரெக்னென்ட் விமன், அடலசன்ட் விமன், கேர்ள்ஸ், அவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இதுல ஆண்களை விட பெண்கள் அதிகமா அந்த மால் நியூட்ரிஷன்ல பாதிக்கப்படுறாங்க. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் டெய்லி
நம்மளுக்கு டெய்லி ஆண்டவர் வந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. ஸோ நம்ம அதுக்காக கண்டிப்பா நன்றி செலுத்தலாம். லாஸ்ட் வீக் நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கே மறந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் போது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்கு இந்த மால் நியூட்ரிஷனால இருக்காங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம 1 மினிட் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஸோ இப்படி இந்த மால் நியூட்ரிஷனால பாதிக்கப்பட்ட பிரெக்னென்ட் விமன், அடலசன்ட் கேர்ள்ஸ் காண்டி யாராவது ஒருத்தர் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா எவ்வளவோ அந்த மேல் நியூட்ரிஷனால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோமே சுவாமி. ஒரு சால கூட ஆண்டவரே இன்டீரியர்லாம் எவ்வளவோ பேர் ஆண்டவரே இந்த சரியான சாப்பாடு கிடைக்க முடியாமல் வெறும் சோறையும் தண்ணியும் பசைந்து சாப்பிடுகிற அநேக குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. காட்டில் கிடைக்கும் கிழங்குகளை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிற ஜனங்கள் அநேகர் எங்கள் இந்திய தேசத்திலே உண்டு சுவாமி. ஒரு பக்கம் ரிச் பீப்புள்னா இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா போராக இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரே. அன்றாட ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய அநேக ஜனங்கள் எங்கள் தேசத்திலே உண்டு அப்பா. இவர்களையெல்லாம் இந்த வேளையிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோமே சுவாமி. கர்த்தர் நீர் அன்பு கூறுகிற தேவன் என்பதை நாங்கள் இப்பொழுதுதான் கேட்டோம் சுவாமி. அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களும் உம்முடைய அன்பால் தொடப்படட்டும் சுவாமி. அது மட்டுமல்ல அப்பா, இவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாப்பட்ட மேல் நியூட்ரிஷன் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இல்லாதபடி ஆண்டவரே அதை கம்ப்ளீட்டாக நீர் எரடிகேட் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Many of the pregnant women, they are not able to get sufficient food or nutrition in their food, Lord. We pray, Lord, இப்படியாப்பட்ட எங்கள் தேசத்தின் நிலைமை மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் மட்டும் கூடும் ஆண்டவரே. ஒருவேளை மனுஷ கண்களால் எங்களால் நான் இதை யோசிக்க பார்க்க முடியாது ஆண்டவரே. எப்படி இந்த சிச்சுவேஷன் மாறும் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த நிலைமை எங்கள் தேசத்திலே மாறும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் இவர்களுக்கும் சிந்தப்பட்டது அப்பா. இப்படியாப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்கும், அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா ரேஷன்ஸும் ஆண்டவரே கிடைக்கத்தக்கதாய் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆண்டவரே அதுக்கு துரிதமாய் செயல்படுத்த கர்த்தர் நீர் ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்கள் ஜெபங்களை கேளும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நீர் செவிக சாய்க்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ அக்கா. ரெண்டாவது ப்ரேயர் பாயிண்ட் என்னன்னா மெட்டர்னல் டெத். அதாவது நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால சில இது வந்து என்னால இது மாதிரி இந்த காரியங்கள் கேதர் பண்ண முடிஞ்சது. ஸோ மெட்டர்னல் டெத்னா மகப்பேறு மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அநேகமா வந்து தாய் வந்து அந்த மரணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும். இதுல வந்து நிறைய சிவியர் அந்த ப்ளீடிங்னால, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால, அந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர்னால, அன்சேஃப் அபார்ஷன் அந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து நிறைய தாய் வந்து மரணிக்கிற நிலைமையை நான் பாக்குறோம். இது வந்து நம்ம இந்தியாவில எடுத்துட்டா இதுல வந்து ஹையஸ்ட் மெட்டர்னல் டெத் ரேட், அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு ஸ்டேட் அப்படின்னா அஸ்ஸாம்ல வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதை ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்லயும் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி மகப்பேறு மரணங்கள் வந்து அது மெட்டர்னல் சில நேரத்துல டாக்டர்ஸோடையோ இல்ல ஒரு நர்சஸ் ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலோட கவனக்குறைவோ இல்ல தாய் வந்து சரியா அவங்கள போய் அதை கரெக்டா அந்த ரெகுலர் செக்அப் எடுத்துக்காம இருக்கிறதோ அந்த மாதிரி காரியங்களால நிகழுது. நம்ம நேரத்துல யோசிச்சு பார்க்கும்போது அம்மா இறந்துட்டு அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருக்கும்போது அதோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து நம்ம இந்தியால வந்து குறையணும் அப்படின்றதும், நல்ல ஒரு அவங்களுக்கு தேவையான அந்த காரியங்கள் வந்து கிடைக்கணும்னு சொல்லியும் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம மத்தியில தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு அதிகமாய் நேசித்து நடத்துகிற நல்ல இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் பெண்களாய் கூடி ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உடைய பாதப்படியில வைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கும்படியாய் கெஞ்சுகிறோம்.
விசேஷமாக இயேசப்பா பேறுகால நேரங்களிலே இறந்து போகிற தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதுவும் அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை உமது கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த இடங்களிலே உள்ள சகோதரிமார்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் இயேசப்பா. சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும். அப்பா, வயிற்றிலே குழந்தை உருவான நாள் முதற்கொண்டு அவர்கள் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளவும், என்ன பிரச்சனையினால், என்ன காரியங்களால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை கண்டு கொள்ளவும் கர்த்தர் நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களுடைய இந்தியாவிலே இயேசப்பா அநேக பேர் ஆண்டவரே இப்படி ஒரு கவனக்குறைவினால் இருக்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக இடங்கள்ல இயேசப்பா படிப்பறிவில்லாத இடங்களிலே ஹாஸ்பிட்டல் கூட போகாம வீட்டிலேயே இருந்து இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு உட்படுத்தப்படுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அநேக இடங்களிலே பணித்தளங்களில் கூட இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இனி வரும் நாட்களிலாவது ஆண்டவரே, குழந்தை உருவான உடனே இந்த சகோதரிகள் வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவருக்கும் மாற்றி போடும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வயிற்றிலே ஒவ்வொரு குழந்தை உருவான நாள் முதற்கொண்டு தங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளவும் கவனத்தோடு இருக்கவும் என் தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். இது போன்ற மரணங்கள் இனி எங்களுடைய இந்தியாவிலே நிகழாதபடி கர்த்தர் நீர் தடுத்து நிறுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஜப குறிப்புகளை கொடுக்கும்படியாக உமது மகளுக்கு நீர் கொடுத்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஏறெடுக்க போகிற எல்லா ஜப குறிப்புகளுக்கும் கர்த்தர் நீர் ஜபங்களுக்கும் நீர் பதில் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ எஸ்தர் அக்கா. நெக்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜ். நம்ம இந்தியால வந்து நிறைய அந்த குழந்தை திருமணம் சொல்லிட்டு அந்த அண்டர் ஏஜ், அதாவது பிலோ 18 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அது முற்காலத்துல நிறைய இருந்தது, ஆனாலும் இப்போ சில கிராமங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தா அந்த பீகார்ல வந்து நிறைய நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அந்த குழந்தை திருமணம்ன்றப்போ அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அதனால அவங்க நிறைய அநேக வந்து கஷ்டங்களுக்குள்ளாக உள்ளாவாங்க. ஸோ இந்த சைல்டு மேரேஜ் வந்து முழுமையா தடுக்கப்படணும். அதுக்கேற்றபடி நல்ல சட்டங்கள் வந்து அதிகாரிகளை வந்து அந்த சட்டங்களை கரெக்டா அவங்க வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து நம்ம மத்தியில் ஜோம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த வேலையில அப்பா நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாய் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த சைல்டு மேரேஜ் விஷயத்துக்காக. ஏசப்பா ஆண்டவரே, இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லயே ஏசப்பா ஆண்டவரே திருமணம் செய்து ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கைகள் நஷ்டப்பட்டு போகிறதப்பா. சிறு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒத்து போயிருக்கிறாங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த நிலைமையில ஆண்டவரே சின்ன பிள்ளைகளை கெடுக்கிற ஒவ்வொரு அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். இதற்கு எதிராய் தீட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஏசப்பா எல்லா வல்லமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். அது மட்டுமல்ல ஏசப்பா ஆண்டவரே, இந்த கவர்மெண்ட்ல ஆண்டவரே இன்னும் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதற்கு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அது கூட எல்லா திட்டங்களும் வரும்படி உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய அதிகாரிகளுடைய கண்கள்ல நீங்க பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த இளமை திருமணம் எங்க நாட்டுல முற்றிலுமா மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பீகார்ல அதிகமா இருக்குன்னு கேள்விப்படுறோம் ஏசப்பா. இந்த பீகார் மாநிலத்தை நீங்க தொடுங்க ஆவியானவர். நீங்க அந்த மாநிலத்துல ஆண்டவரே உடைய ஆண்டவரே கிருபையை நீங்க வைங்க ஏசப்பா. அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களை அனுப்பி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த மேரேஜ் முடிவெடுக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்துல நீங்க பேசுங்க. ஒவ்வொருடைய மனங்களும் மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் அப்பா ஆண்டவரே சுயமா ஒரு இருதயத்துல மாற்றம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்துல நீங்க பேசும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறி ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா மாறுதலை நாங்கள் பார்க்க நீங்க உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அதுக்கிடையில உங்களோட பர்சனல் பாயிண்ட்ஸ், அதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சாட்ல வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்காண்டி ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வெட்லாக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மனமாகாத ஒரு மகப்பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு தப்பான வழியில வந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அந்த குழந்தைங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு
அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. ஏன்னா நாங்க ஜிஹெச்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த வெட்லாக் பிரெக்னன்சி அவங்க அபார்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி வருவாங்க. சில பேருக்குலாம் அவங்களுக்கு அந்த காலம் கடந்து போயிடும். ஸோ என்ன பண்ண முடியும், அவங்க பிறந்து இது பண்ணிட்டு பெத்துட்டு எங்கேயாவது குப்பை தொட்டிலையோ எங்கேயோ போட்டுட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க. அந்த ஒரு வெட்லாக் பிரெக்னன்சிக்காக நம்ம வந்து ஜோம் பண்ணலாம். இந்த மாதிரி நடைமுறைகள், அதாவது வந்து இள வயதிலேயே வந்து ஒழுக்கமாக வளரணும். சில பேர் வந்து என்னன்னா, சில பெண்கள் வந்து போய் எங்கேயாவது வேலை பார்க்க போகிற இடத்துல அங்க இருக்க முதலாளிகள் வந்து அவங்களை வந்து அந்த மாதிரி இது என்ன சொல்றது, பலவந்தப்படுத்தி அந்த மாதிரி பண்றது. ஸோ இதுக்காக நம்ம யாராவது ஒருத்தர் வந்து இந்த வெட்லாக் பிரெக்னன்சி வந்து, அதாவது மனமாகாத மகப்பேறு, இது வந்து தடைப்படணும்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் வந்து வரணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம தலையில தாண்டி ஜோம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசித்து வழிநடத்துவரின் நல்ல பலட்சண பிதாவே, இந்த அருமையான சாயங்கால உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய இந்த தருணத்தை கொடுத்தபடியாலும் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டரே ஏசப்பா, திருமணமே ஆகாமல் ஆண்டரே ஏசப்பா, குழந்தை ஆண்டரே ஏசப்பா, ஆவியானவரே, வாலிப பெண்கள் ஆண்டரே ஏசப்பா, வேலை ஸ்தலங்களில் ஆண்டரே ஏசப்பா, தவறான முறையில ஆண்டரே ஏசப்பா இருக்கிற ஆண்டரே ஏசப்பா, அந்த ஆண்டரே ஏசப்பா கர்ப்பத்தை ஆண்டரே ஏசப்பா கலைக்கும் போது என் தேவனாய் கர்த்தர் நீர் ஆண்டரே ஏசப்பா அந்த மாதிரி ஒரு தொழில் இல்லாதபடிக்கு, அந்த மாதிரி ஒரு ஆண்டரே ஏசப்பா பிள்ளைகளுக்கு மனதில் வராதபடிக்கு ஆண்டரே வேலை ஸ்தலங்கள்ல ஆண்டரே ஏசப்பா அதிகாரிகள் ஆண்டரே ஏசப்பா வாலிப பெண்கள் ஆண்டரே ஏசப்பா வன்புறத்தா படாதபடிக்கு என் தேவன் நீர் கிருபையாய் அவர்களை இருதயத்தை ஆண்டரே ஏசப்பா ஸ்தோத்திரம் அவர்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் இறங்கும் ஆண்டரே, நீர் பெரியவர் அப்பா, பெரிய கரலை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டரே. ஆண்டரே குழந்தையை பெற்று ஆண்டரே ஏசப்பா குப்பத்தொட்டில போடுறாங்க ஆண்டரே, அவங்களோட இருதயத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. அந்த குழந்தையுடைய நிலைமை என்னென்று யோசிக்காது இருக்கிற ஆண்டரே ஏசப்பா பெண்களுடைய இருதயத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. என் தேவன் நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவ தகப்பனே, ஒவ்வொருடைய இருதயத்துல நீர் ஏற்படும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டரே ஏசப்பா. இந்த மாதிரி ஆண்டரே ஏசப்பா சூழ்நிலைகள் வராதபடிக்கு ஆண்டரே நீர் தடுத்து நிறுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமாய் ஆகிற ஒவ்வொரு பெண்ணையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை இருதயத்தை மாற்றும்படியாய் என் தேவன் அந்த தவறான வழியிலிருந்து விடுபடும்படியா ஜெபிக்கிறப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து எல்லா துதியும் நமக்கே சதீஷ் நாம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ எஸ்தரக்கா. இப்ப எல்லாம் நம்ம குழந்தை பேரு அதை பத்தியே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி. இப்போ பார்த்தா நிறைய அந்த இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நிறைய, எங்க பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் நிறைய. முன்னாடி இருந்த நம்ம அம்மா இருந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி நிறைய இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பைபிள்ல போட்டிருக்கு, கற்பத்தின் கனி வந்து கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லி. ஸோ அந்த கர்த்தர் வந்து அவருடைய வேலையில எல்லாருக்கும் அவங்கவுங்க கண்டிப்பா அந்த கற்பத்தின் கொடியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த மலட்டுத்தன்மை வந்து இதனால வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிற நிகழ்வுகளும் நடக்குது. நிறைய பெண்களுக்கு இதனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வருது. சொல்ல போனா நான் ஒரு 2 minutes எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே சிஸ்டர், எடுத்துக்கோங்க, டைம் இருக்கு. சாரி, அதாவது என்னோட வாழ்க்கையிலுமே பார்த்துட்டா எனக்கு 2009ல வந்து 2010ல கல்யாணம் ஆச்சு. ஸோ 2 years தான் எங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதப்போ நிறைய பேர் கேட்கும்போது நான் யோசிப்பேன், எங்கேயாவது எல்லாம் பெத்து சும்மா போட்டு போறாங்களே, அவங்க நம்ம எடுத்துட்டு வந்துடலாமே அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனா கர்த்தர் வந்து நம்ம ஜெபத்தை அண்ணால போல நான் ஒரு நாள் ஜெபிச்சேன். ஆனா கர்த்தர் என்னோட ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்ன மாதிரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைம்ல நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா, எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து நாங்க வந்து லிஸ்ட் போட்டு எங்களோட டைரியில எழுதி நாங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நாங்க அந்த மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த மாதிரி ஜெபிக்கும் போது நாங்க நிறைய பேருக்கு ஜெபிச்சதுல ஆண்டவர் வந்து குழந்தை கொடுத்தாரு. அதுல எல்லாம் நான் சொல்றேன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ட்வின்ஸ் கிடைச்சது. அவங்களுக்கு ஒரு 5-6 years தான் குழந்தை இல்ல. சோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கடமை என்னன்னா, நம்மளுக்கு இல்லாட்டினாலும் அது மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஜெபம் பண்ணணும். சோ இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டியால கஷ்டப்படுற அநேக பெண்களுக்கு வந்து நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம அவங்களுக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ண போறோம். யாராவது ஒருத்தர் இந்த இன்ஃபர்டிலிட்டினால இருக்கிற பெண்களுக்கு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
குழந்தை இல்லாமல் எத்தனை ஆண்டுகளோ வேதனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளையோ ட்ரீட்மெண்ட் செய்தும் குழந்தை இல்லை என்று சொல்லி ஒரு பாரத்தோடு கூட ஒரு கண்ணீரோடு கூட இருக்கிற பெண்களுக்கு நீங்க குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமா நாங்க ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனா ஒரு வருடம் கழித்த உடனே குழந்தை இல்லைன்னா உனக்கு குழந்தை இல்லையா என்று சொல்லி கேட்டு வேதனை படுத்தி எத்தனையோ பெண்கள் அதனால உடைக்கப்பட்டு இருக்காங்க. இதனால மன உளைச்சல்ல காணப்பட்டிருக்காங்க. இதனால தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இதனால குடும்பத்தார் அவர்களை நெருக்கிறதுனால ஆண்டவருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில காணப்படுறாங்கப்பா. கர்த்தர் இது எந்த நிலையில எந்த சகோதரிகளா இருக்காங்களப்பா, அவங்களுடைய கண்ணீரை கேட்டு அப்பா ஸ்தோத்திரம், அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கட்டிடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கத்தை கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். உண்மை அறியாத சகோதரிகள் இருப்பாள் என்று சொன்னால் இயேசு மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு கண்டு கொண்டு அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை கொடுக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். இது ஒரு பெரிய பாரம் ஆண்டவரே. பெண்களுக்கு ஆண்டவரே குழந்தை இல்லை என்று சொன்னால் அது பாரத்தின் மேல் பாரம் அவளை அழுத்தும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி யாரும் இல்லாதபடி கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதியா நமக்கு ஸ்ரேஷ்ட நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜாக்லின் அக்கா. லாஸ்டா ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட். இந்த பெண்களோட கல்வி அறிவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அது லிட்ரஸி ரேட் வந்து பெண்களுக்கு கல்வி தருவதுல வந்து நம்ம கேரளா மாநிலம் வந்து முன்மாதிரியா இருக்குது. ஸோ மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி அநேக அந்த பெண்களுக்கு வந்து சில இதுல இந்த பார்த்தோன்னா அந்த சைல்ட் மேரேஜ்ல இருந்து ஒரு வெட்லாக் பிரெக்னன்சி இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து விடுபடணும்னா அவங்களுக்கு முதல்ல வந்து இன்னைக்கு நம்ம செய்தி கேட்ட மாதிரி நம்மளோட கடவுளோட அன்பு தேவை. அந்த அன்பை வந்து அவங்க பிடிச்சிக்கணும். செகண்ட் வந்து அவங்களுக்கு அந்த உலக பிரகாரமா ஒரு கல்வி அறிவு அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த கல்வி அறிவுக்காக யாராவது ஒருத்தர், அதாவது லிட்ரஸி ரேட், அது குறிப்பா பெண்களுக்காக அந்த லிட்ரஸி ரேட்காண்டி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. பெண்களா இணைந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே அப்பா, அதற்காக அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆண்டவரை மெடிக்கல் சம்பந்தமான இந்த காரியங்களை நாங்கள் அப்பா ஜெபித்து வருகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல கூட பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கேரளா அதுல முதலிடம் இருக்கிறதப்பா. இப்படியாக எல்லா மாநிலத்திலையும் ஆண்டவரை பெண்கள் ஆண்டவரை அப்பா கல்வியில முதன்மையான இடத்துல ஆண்டவரை வரத்தக்கதாக எல்லா பெண்களும் எல்லா சிறு பிள்ளைகளும் பெண்களும் ஆண்டவரை அப்பா கல்வியில முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ் அதற்கு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பவும் அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த விரும்புகிற படிப்பையும் அவர் ஆண்டவரை கொடுக்கத்தக்கதான அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். சில பேர் ரொம்ப ஏழைகளாயிருந்து அவர்களால படிக்க முடியாமல் இருப்பாங்க, படிக்க வைக்க முடியாமல் இருப்பாங்க தகப்பனே. அவங்களுக்கெல்லாம் அதற்கு ஏற்ற வசதி கொடுத்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆண்டவரை பிள்ளைகளை ஆண்டவரை படிக்க வைக்கத்தக்கதான நீங்க கிருபை செய்ய ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளையிலே ஆண்டவரை வேலைக்கு அனுப்பி அதனால அவங்க வருவாயை ஏற்றணும்னு நினைக்காத அளவுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை படிக்க வைத்து முன்னேற்றத்தக்க கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ பெண்களை ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை, முதலமைச்சர்களாக IAS IPS பார்க்கிறோம் ஆண்டவரை. இதை பார்க்கும் பொழுது ஆண்டவரை எத்தனையோ பெண்கள் இப்பொழுது கூட ஆண்டவரை மனமுடைந்து என்னால படிக்க முடியும்னு இருப்பாங்க. சிறு வயதிலே திருமணத்தையும் முடித்து விடுவாங்கப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எங்க தேசத்திலையும் எங்க மாநிலங்களையும் மாற்றி போட்டு நல்ல ஆண்டவரே பெண் கல்வி உயர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்களுக்கு நல்ல பரலோக பிதாவே, ஆமென். Thank you மேரி அக்கா. டு ஜஸ்டிஸ் அக்கா. ஓகே ரோசி, தேங்க்யூ ரோசி. நல்ல அருமையான ப்ரேயர் பாயிண்ட் சொன்னீங்க. இதுவரைக்கும் நம்ம ஜெபிக்காத ஜெப குறிப்பெல்லாம் சொன்னீங்க. எல்லாரும் ஜெபித்தோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய காரியங்களை வரப்போற நாட்களில் செய்வாராக. அடுத்தபடியா ஒரு 2-3 ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் இருக்கு. ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதை மாத்திரம் ஜெபித்து நம்ம முடிக்கலாம். முதலாவதாக சிஸ்டர் லிண்டா அவங்க ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. லிண்டா அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகள் 2 பேருக்கும் கோல்டும் காஃப்னாலையும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஜெபிக்க சொன்னாங்க. அவங்களுக்காகவும் சிஸ்டருக்காகவும் பிள்ளைகளுக்காக அவங்க தனியா இருக்கிறாங்க.
தேவன் அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக, பிள்ளைகளுக்கும் அந்த கோல்டு காஃப்ல இருந்து தேவன் விடுதலை தரும்படியாக அவர்களுக்காக ஜெபிப்போம். அடுத்தபடியாக பிரதர் பிரகாசம் அண்ட் சிஸ்டர் ஜீவா, அவங்க எல்லாருக்கும் நம்ம டெய்லியும் ஜெபித்து வருகிறோம். அவங்களுக்கு COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்து வருகிறார். தொடர்ந்து